a fine kettle of fish. So this is very important. A fine kettle of fish. A mistake hard to remedy. Okay. நம்ம செஞ்ச ஒரு தப்புக்கு அதுக்கான பிராய்ச்சித்தம் தேடுறது. ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன், என் தப்புக்கு நான் பிராய்ச்சித்தம் தேடுறேன் அப்படின்னா it can be defined with this idiom called as a fine kettle of fish. If I tell that I'm just searching a fine kettle of fish for my behavior, for my happenings. If I'm just searching for a fine kettle of fish for what I did, for my பிஹேவியர் அப்படின்னா என்னோட தப்புக்கான பிராய்ச்சித்தத்தை நான் தேடிட்டு இருக்கேன் அர்த்தம். ஓகே, சோ திஸ் இஸ் கால்ட் as a fine kettle of fish. All right, and next one, a free bit of advice. சோ இது நிறைய பேருக்கு தேவைப்படும். இப்ப கரண்ட்ல நிறைய நம்மளுக்கு தேவைப்படுறது a free bit of advice. That means a suggestion given that isn't requested. தேவையே இல்ல, வந்துட்டாண்டா அட்வைஸ் பண்றதுக்கு. இப்ப நான் உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டேனா, சொல்றோம் இல்லையா, நான் உன்கிட்ட அட்வைஸ் கேட்டேனா, எதுக்கு நீ அட்வைஸ் பண்ற, இதெல்லாம் தேவையில்லாதது இல்ல, எங்களுக்கு இந்த அட்வைஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஸோ அட்வைஸ்ங்கிறது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல இருக்கிறதுனாலதானே நீங்க எங்களுக்கு அட்வைஸ் பண்றீங்க. இப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா. Instead of telling all such statements, we can just tell one idiom, that is, please don't give a free bit of advice. Please don't give a free bit of advice to me, because we don't want that. Please don't give a free bit of advice for us. We don't want that. That means சும்மா தேவையில்லாம அட்வைஸ் வந்து கொடுக்காது அப்படிங்கறத அர்த்தம். And next one, a frog in your throat. A frog in your throat கேட்கறதுக்கே ரொம்ப டிஃபரெண்டான ஒரு idiom இல்ல. A frog in your throat, that means உன் தொண்டைக்குள்ள தவளை இருக்கா? No, it doesn't mean like that. It means a physical condition that makes your voice sound deeper. A physical condition that makes your voice sound deeper. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குது, இல்ல ஒரு அநியாயம் நடந்திருக்கு, அதுக்காக நம்ம போய் என்ன செய்வோம், குரல் கொடுப்போம் இல்லையா, ஜஸ்டிஸ்க்காக குரல் கொடுக்கறது. அதை டிஃபைன் பண்ற ஒரு இடியம் தான் இது, a frog in your throat. You have to behave like a frog in your throat. அப்படின்னா என்ன, உண்மைக்காக வந்து குரல் கொடுங்க அப்படிங்கறதா அதோட எக்ஸாக்ட் மீனிங். ஆல்ரைட், இதே இது இன்னொரு ஒரு இடியம் கூட சொல்லலாம், bark out. BARK, bark, OUT, out, bark out. bark out அப்படின்னா என்னன்னா, உண்மைக்காக குரல் கொடுக்கிறது, நியாயத்துக்காக பேசுறது, குரல் கொடுக்கிறது. அதை இப்படியும் சொல்லலாம், இல்ல bark out அப்படிங்கிற ஒரு இடியம்ல கூட சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், a funny feeling, a strange sense that something is wrong. A funny feeling na பாக்குறதுக்கு காமெடியா இருக்குன்றது அர்த்தம் கிடையாது. A strange sense that something is wrong. இப்ப பாத்துட்டே இருப்போம், ஏதோ ஒரு நடக்கும், நம்மளுக்கு தோணும் something wrong, இவன் ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிருக்காங்க, something is wrong நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதை டிஃபைன் பண்ற ஒரு இடியம் தான் funny feeling. If I tell that I'm just have a funny feeling for you, I'm telling you, if I'm just having a funny feeling for you, அப்படின்னு என்ன அர்த்தம், நான் உங்க மேல உங்களை பார்த்தா எனக்கு காமெடியா இருக்கு அப்படிங்கறது அர்த்தம் கிடையாது. A funny feeling means something is fishy, something is wrong, ஏதோ ஒண்ணு நடக்குது, எனக்கு தப்பா படுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதை டிஸ்கிரைப் பண்ற இடியம் தான் a funny feeling. All right, and next one, a good omen. First நம்ம என்ன பார்த்தோம், bad omen பார்த்தோம், கெட்ட சகுனம் பார்த்தோம். அதுக்கு அப்படி கான்ட்ராஸ்ட், that is antonym தான் வந்து a good omen. A good sign that something good or something better is going to happen. கெட்ட சகுனம் சொல்லும், இது ஒண்ணும் இல்ல, நல்ல சகுனம். ஏதோ ஒரு விஷயம் போறோம், ஒரு பாசிட்டிவ் வைப், நல்ல சகுனம் வருது அப்படின்னா it can be defined as a good omen. All right, and next one, a green horn. A green horn, that means a beginner. A beginner. All right, so a green horn na enna, பச்சை கலர்ல கொம்பு வச்சிருக்கிறதுன்னு அர்த்தமா? No, it means a beginner. ஏதாவது ஒரு ஃப்ரெஷரா இருப்பாங்க, இப்பதான் நம்ம ஒரு நியூ ஸ்டார்ட் அப் வச்சிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு ஆண்டர்பிரனரா இருக்கேன் அப்படின்னா, if I'm just going to start a new startup, then I will be described as a green horn. Okay, I can proudly tell that I'm a green horn in this profession. I'm a green horn in this profession. அப்படிதான் என்ன அர்த்தம், இந்த ப்ரொஃபஷனுக்கு நான் புதுசு, இப்பதான் என் தொழில நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்றத அர்த்தம். So that can be defined with the idiom called as a green horn. Okay, and next one, a gut feeling. A gut feeling, a natural instinct or intuition
that tells you when something is going to happen. Okay, so a gut feeling. இப்போ நம்ம மனசுக்குள்ள தோணும், அதாவது நிறைய பேருக்கு இந்த ப்ரெடிக்ஷன் இருக்கும். அந்த ப்ரெடிக்ஷன் சொல்றதை விட we can call it as a intuition. என் மனசுக்கு இது சரியா படல, எனக்கு ஏதோ தப்பா தோணிட்டே இருக்கு, என் மனசுக்கு ஏதோ பாசிட்டிவா தோணிட்டே இருக்கு, எனக்கு இது நடந்துரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. நம்மளுக்குள்ளேயே நம்ம மனசாட்சி ஒண்ணு சொல்லும், நம்மள அறியாம உள்ள ஒரு பட்சி பேசுதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஓகே, so that is called as a gut feeling. Next one, please scroll up, please. Okay, yes, a hard nut to crack, a hard nut to crack அப்படின்னா a difficult inflexible person who is hard to convince or win over to your way of thinking. Okay, a difficult inflexible person who is hard to convince or win over to your way of thinking. நம்மளோட வைபுக்கே அவங்கள கொண்டுட்டு வரணும்னு பார்ப்போம். சில பேர்லாம் இருப்பாங்க, என்ன செஞ்சாலும் அசரமா மாட்டாங்க. கரெக்டா, நம்ம நிறைய ட்ரை பண்ணிருப்போம், என்ன செஞ்சாலும் நம்ம வழிக்கு வர மாட்டாங்க. சோ அப்படிப்பட்ட பர்சன் எல்லாம் என்ன செய்யலாம், அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணலாம் ஒரு இடியம் வச்சு? a hard nut to crack. he is a hard nut to crack. அப்படின்னா என்ன, இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் நம்ம வழிக்கே வர மாட்டான். ஓகேவா, எவ்வளவு செஞ்சாலும் வேஸ்ட், அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் தான் நிப்பான். தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் நிப்பான், நம்ம வழிக்கு வரவே மாட்டான். So that can be described, this idiom called as a hard nut to crack. That means he is very tough to make him get into our way. Okay, next one, a harrowing experience. Okay, next one, scroll up please, okay, a harrowing experience. Please scroll down. Harrowing experience, a frightening, one second, sorry, a harrowing experience, a frightening, please scroll down. Okay, a harrowing experience means something that makes us to be very scary. Okay, ஒரு harrowing experience-னா ஏதாவது நம்மளுக்கு ஒரு ஹாண்டட் ஃபீல் இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் பேய் பயம் இருக்கும், ஒரு ஹாண்டட் ஃபீல், ஏதோ சூனியம் வச்ச மாதிரி இருக்கும். So that is called as a harrowing experience. All right, and next one, a hell of a time. A difficult time trying to get something accomplished. நம்மளால முடியாதுன்னு நினைச்சிருப்போம், ஆனா அந்த விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருப்போம். ஓகேவா, கடைசியில அது நம்ம கைக்கு வந்து சேரணும்ன்ற ஒரே காரணத்துக்காக, ஒரு விஷயத்துக்காக நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்திருப்போம். So that can be defined with an idiom called as a hell of a time. அதாவது நரக வேதனை, இந்த இதெல்லாம் நடந்தது எனக்கு நரக வேதனைப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா தமிழ்ல. So that is called as a hell of a time. All right, and next one, a horse of a different color. That means one thing that cannot be compared to another because it is so dissimilar. அதாவது a horse of different color னா அழகான கலர்ஸ்ல இருக்க டிஃப்ரெண்டான ஹார்சஸ் அர்த்தம் கிடையாது. It means one thing that cannot be compared with another because it is so dissimilar. ஒன்னோட இன்னொன்னு கம்பேர் பண்ணக்கூடாது, சிம்பிள். ஓகே, நம்ம பேரண்ட்ஸே இருப்பாங்க, நம்மளோட மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க. So everyone are not going to be the same. Each and everyone are unique and each and everyone are different. எல்லாருக்கும் அவங்க கிட்ட ஒருத்தவங்களுக்கும் ஒரு டேலண்ட் இருக்கும். ஓகே, யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. சோ அப்படி கம்பேர் பண்ணப்பட்டால் அதை வந்து எப்படி இடியம்ஸ்ல சொல்லலாம் அப்படின்னா, it can be described as a horse of a different color. That means everyone has one unique character. We cannot compare one with another. All right, that is called as a horse of a different color. All right, next one, a hot head. Someone who quickly gets angry and furious for almost no reason and reacts. Okay, சில பேர்லாம் இருப்பாங்க சிடுமூஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் இருப்பாங்க சிடுமூஞ்சி. Instead of telling சிடுமூஞ்சி, you can term them as a hot head.
don't be a hot headed anymore அப்படின்னா எப்ப பார்த்தாலும் சிடுமூஞ்சியா இருக்காது அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் jarring experience, an unexpected a jarring experience means an unexpected occurrence. Okay, நினைச்சிட்டே இருந்திருப்போம், அன்எக்ஸ்பெக்டடா சடனா நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வருவாங்க, ஒரு கெஸ்ட் வருவாங்க. அப்பனா how will you feel? It is a kind of a jarring experience. If I tell that expecting you was a jarring experience for me, that means what? It was unexpected. I never expected that you will visit to me here today. Okay, நீங்க வருவீங்கன்னு இன்னைக்கு நான் நினைச்சே பார்க்கல. So it is going to be a jarring experience for me. Okay, so this is called as a jarring experience. And next one, a joy to behold. Okay, it means seeing someone or something and being filled with love and joy at that moment. அதாவது a joy at behold அப்படின்னா நம்மளுக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வரும். சில விஷயங்கள்ல சில பேரை பார்த்தா நம்மளுக்குள்ளேயே அன்எக்ஸ்பெக்டடா இனம் புரியாத ஒரு சந்தோஷம் வருதுன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த இனம் புரியாத ஒரு ஹாப்பினஸ் அதை டிஃபைன் பண்ற ஒரு இடியம் தான், அந்த ஸ்டேட்மெண்ட்டை டிஃபைன் பண்ற ஒரு இடியம் வந்து ஜாய் டு பிஹோல்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன்